ஒற்றைக்குச்சி இந்த ரூம் தானே சொன்னாங்க? ஆமா நாலு முடி இந்த ரூமு தான், வா போய் பார்க்கலாம். அக்கா வாங்கக்கா, எப்பக்கா வந்தீங்க? இப்பதான் பத்மா வந்தோம். ரூம் தெரியாம இவ்வளவு நேரம் அலைஞ்சு இப்பதான் கேட்டு வந்தோம். அழகு பிள்ளை அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்காள. ஆமாக்கா, நம்ம கணேசன் நாட்டுமே இருக்காள பிள்ளை. அக்கா வீட்டுக்கு வந்துட்டா கவலையே படாதீங்க, உங்க பிள்ளைய நான் வச்சு நல்லா பாத்துக்கிறேன். ஏன் ஒட்டக்குச்சி நீ நல்லா பாத்துக்குவியா? ஏன் உங்க மாமியா ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கோசரம் பத்மாக்கா பிள்ளைய பாத்துக்கிறேன்னு சொல்றியா? ஒரே சிரிப்பா இருக்கிறீங்க. யாரு இது? நம்ம பத்மாக்கா அண்ணன் பொண்டாட்டி ஆட்டம் இருக்குதே. ஆமா, அதே அண்ணன் பொண்டாட்டி தான். உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்குது. என்ன கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு? என்னது மகாலட்சுமியா? மகாலட்சுமி மண்ணாங்கட்டி லட்சுமி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? வேற எப்படிமா சொல்றது? அக்கா நாளைக்கு லட்சுமியை வீட்டுக்கு கூட்டு போகும்போது நீங்க தான் கூட்டு போய் நல்லா பாத்துக்கணும். நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படிக்கா? ஓஹோ, அந்த பிளான் வேற உங்ககிட்ட இருக்குதோ? இந்த மகாராணி இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காளா? நாங்க தான் கூட்டு போகணும்னு. இந்த பொண்ணு தொலைஞ்சிருக்குது பாரு, இந்த மகாலட்சுமின்னு சொன்னீங்களே அந்த யம பௌத்துல இருக்கும் போதே எங்க அப்பனை முழுங்கிருச்சு. இன்னும் எத்தனை ஊசரை முழுங்க போதுன்னு தெரியல. இந்த யமனை வேற என் வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு சீராட்டி தாளாட்டி வளர்க்கணுங்கிறீங்க பாருங்க. அக்கா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்கக்கா. அப்படிதாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவீங்க? சீமை இல்லாத அழகிவ இவளை கொண்டு போய் என் வீட்டுல உட்கார வச்சு நடு வீட்டுல வச்சு சோறு போடுவேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அந்த பிளான்லாம் அதெல்லாம் இப்பவே மறந்துருங்க. இவளெல்லாம் நான் கூட்டு போக முடியாது. மூஞ்சி முகரையும் பாரு. சனியா எங்க இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தான். என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? வந்துட்டு அந்த என்ன முடிச்சவன் எனக்கு கட்டினவன். இந்த சண்டாளி மட்டும் சும்மாவா? அவ புருஷ செத்ததுல இருந்து அண்ணன் அண்ணன் ஐஸ் வச்சு இருக்கிற காசெல்லாம் புடிங்கி தின்னுட்டா. அக்கா என்னக்கா இந்த பொம்பளை இப்படி பேசுறா? இந்த பத்மாக்காவை இவங்க கூட எல்லாம் அனுப்பி விட்டோம்னா இந்த அக்கா நல்லா பாத்துக்காதுக்கா. பெசாட்டு நம்ம வீட்லயே வச்சு நம்மளே பாத்துக்கலாம்க்கா. ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடலாம். இந்த சண்டாளி கொண்டு கூட போட்டுருவா அந்த பிள்ளைய. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? உனக்கு வாய் ரொம்ப நீண்டு போச்சு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். அந்த பிள்ளை பச்சை உடம்புக்காரி, அந்த பிள்ளை போட்டு படுத்துட்டு இருக்கிறிய. நீ என்ன பொம்பளையா இருப்ப? இப்போ உமருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிறீரு? இப்படியே அப்பாவே இருந்து தான் வாயை மூடிட்டு இருந்து தான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னுமேல நான் வாயை மூடிட்டு இருந்தேன், நடு ரோட்ல போய் நானும் என் பிள்ளைல பிச்சை தான் எடுக்கணும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்ப பேசிட்டு இருக்கிற இப்படி கத்தி கத்தி. உமர் தங்கச்சியை நம்ம வீட்டுக்குலாம் கூட்டு வர முடியாது. என்னால அவளெல்லாம் பாத்துக்க முடியாது. அப்படியே ஒரு அப்பா அப்படின்னா என்ன அடிச்சு போடு பாத்திரம். என்னையே அடிச்சு போட்டேர்ல, பாத்துக்கிற உமர. அண்ணா அண்ணியை அடிக்காதண்ணே, பாவுண்ணே. நீ சும்மா இருமா. அவளை சும்மா அமைதியா விட்டதுனால தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இன்னும் 2 அடி அடிச்சதே என் மனசு ஆறும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடி? என் புருஷன் என்ன அடிப்பாரு கொள்ளுவாரு, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. இப்படி நல்ல விளையாட்டு நீலி கண்ணீர் வடிச்சு நல்லா அழுதே நடிச்சு எல்லாத்தையும் சாதிச்சு விடு. உன்னை அடிக்காம விட மாட்டேன் பாருடி. ஐயோ வேண்டாண்ணா, விடுனா. ஐயோ என்ன விடுங்கம்மா. இவளை அடிச்சு கொன்னாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ அவங்க புத்தி தான் அதுன்னு தெரியுதுலண்ணா, விடுனா. இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது? இவங்க 2 பேரும் அந்த அண்ணன் அடிக்க போது இவங்க புடிச்சு இழுக்கிறாங்க. இவங்களுக்கு அறிவே இல்ல. 2 அடி அடிக்கட்டும்னு விட்டுருக்கணும். என்னவோ போ. ஏய் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி என் வீட்டுக்கு தான் கூட்டு வர போறேன். நீ என் வீட்டுல இருந்தா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு நடிய கட்டி போயிட்டே இரு. எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? என்ன இதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? எனக்கு என் பிள்ளைகளுக்கும் கொலை ஏறி எதுவும் கிடைக்காமல போக போகுது. அதுல விழுந்து நாங்க செத்து போயிடுறோம். எங்கேயாவது போய் நீங்க நிம்மதியா இருங்க. அம்மா மகராசி, நீ நல்லா சந்தோஷமா இருமா. நானும் என் குடும்பமும் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? நீ சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்ல. உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளேயே என் கூட வர முடிஞ்சா நீ வா, இல்லைன்னா நானும் என் பிள்ளை எங்கேயாவது ஒரு குளத்துலயோ மேட்லயோ நாங்க விழுந்து செத்து போயிடுறோம். நீ நிம்மதியா இரு. வெளியில 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளேயே நீ வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அண்ணே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா கேப்பியாண்ணே? சொல்லு தாயி, நீ சொன்னதை நான் கேட்காம என்ன பண்ண போறேன்? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமாண்ணே? நம்ம அப்பா அத்தா போனதுக்கு அப்புறம் நீ தான் என் உலகம் ஊசுரி எல்லாம். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டே தாயி. அண்ணா நான் சொன்னா நீ கேப்பில்ல? சொல்லு தாயி. அண்ணா என் குடும்பம் என் குழந்தைய நான் பாத்துக்கிறேண்ணா. நீ போய் உன் குடும்பத்தை பாருண்ணா. அந்த கோட்டிக்காரி சிரிக்கிதான் அப்படி பேசிட்டு போறான்னா நீயும் அப்படியே பேசுறிய தாயி. என்னை விட்டா உன்னை யாரு நல்லா பாத்துக்குவா? என்ன பத்தியோ என் பிள்ளைகளை பத்தியோ நீ கவலைப்படாதண்ணா. உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ சந்தோஷமா இருனா. இத்தனை நாள் வாழ்ந்து எனக்கு என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு நம்பிக்கையும் தைரியத்தையும் கடவுள் கொடுத்துருக்காருண்ணா. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். தங்கச்சின் முறையில எனக்கோ தாய்மான் முறையில என் பிள்ளைகளுக்கோ நீ எந்த ஒரு சீசனத்தையும் பண்ண வேண்டாண்ணா. இத்தனை நாள் செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிண்ணா. நீ பார்த்து போயிட்டு வாண்ணா. தாய் தவப்பன் இல்லாத கூட பிறந்த பொறப்ப கூட பாத்துக்க முடியாத பாவி ஆயிட்டேன் நானு. அக்கா என் தங்கச்சியை உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கோங்க அக்கா. ஆனா நீங்க கவலையே படாதீங்கண்ணா, நான் நல்லா பாத்துக்கிறேண்ணா.
அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்ல, நாங்கள் நல்லா பார்த்துக்குவோண்ணா. அது உங்கள் தங்கச்சி இல்லை, அது எங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை மாதிரி தான் நாங்கள் இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே அதே மாதிரி நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோண்ணா. நீங்கள் கவலைப்படாமல் போங்கண்ணா. பொண்டாட்டியை வீட்டில் வச்சு குமுறு குத்து குத்தி விடுண்ணா. அதெல்லாம் ஒரு பொம்பளையா? கோகிலா, நீ அமைதியா இரு கோகிலா.